உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்மளுக்கு 1947 சுதந்திரம் அன்னை கிடைச்சுன்னா நிறைய பேர் அதுக்காக பாடுபட்டுருக்காங்க. நம்ம பாரத தந்தை மகாத்மா காந்தியில இருந்து நிறைய பேர் பாடுபட்டுருக்காங்க. இந்த ஜேர்னலிஸ்ட் அவங்க கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன். அன்னைக்கு இப்போ பாரதியார் எழுதின புத்தகங்கள், பாரதிதாசன் எழுதிய கவிதைகள் இதெல்லாம் படிச்சாச்சுன்னா எவ்வளவு சுதந்திர தாகத்தை ஊட்டணும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் காரணமா இருந்தாலும் இந்த மாதிரி புத்தகங்களும் இந்த மாதிரி செய்தி துறையில் இருக்கவங்களும் பயங்கரமாட்டு அதுக்காக கான்ட்ரிபியூட். அது மட்டும் இல்லை, இப்போ 1947 இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 78 வருஷ சுதந்திர காலத்துல நமது நாடு எவ்வளோ பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சு பொருளாதாரத்துறையில பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம 97.5 விழுக்காடு மக்கள் பொருளாதாரத்துறையில ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துல பொருளாதாரத்துறையில 4வது இடத்த வந்துருக்கோம். அதே மாதிரி விண்வெளித்துறையினாலும் சரி, விஞ்ஞானத்துறையினாலும் சரி, இந்த ரயில்வேனாலும் சரி, எந்த துறையினாலும் இன்னைக்கு நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கும். இந்த மாதிரி நாடு வளர்ச்சி அடைவதற்கு காரணம் நிறைய பேர் இருந்தால் கூட இந்த மாதிரி புத்தகங்களும் இந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறது. ஏன்னா இந்த செய்தித்தாள்கள் மூலமும் புத்தகங்கள் மூலம்தான் நாட்டில் உள்ள நிலைமைகளை மக்களுக்கு, பாமர மக்களுக்கு விளக்குறது புத்தகங்களும் செய்தித்தாள்களும். ஆனால்